திராவிட நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களின் நல்லாசிகளுடன் கழக இளைஞர் அணி செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் நமது நம்பிக்கை நாயகர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையேற்று சிறப்புரையாற்ற வரும் பிப்ரவரி 22 ஞாயிறு அன்று கோவை கருமத்தம்பட்டியில் நடைபெறும் திமுக இளைஞர் அணி மேற்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பிற்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் வி செந்தில் பாலாஜி, கரூர் மாவட்ட கழக செயலாளர். வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு. பொலிட்டிக்கல் எக்ஸ்போ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக ஊடகவியலாளர் தோழர் புஷ்பராஜ் வந்திருக்காங்க. அவங்க கூட பேசலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். உங்க சேனல் வீடியோலாம் பார்த்துருக்கேன். நீங்க அரசியல் அணுகிற விதம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ரொம்ப காமெடியா நக்கலா அணுகுறீங்க. எல்லாரும் உட்காந்து போர் அடிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க சமயத்துல நீங்க அதை அணுகிற விதம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ரசிக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு இந்த ஐடியா எப்படி வந்தது? எல்லாருக்கும் ஒரு ஐடியா இருக்கு. தனிப்பட்ட சிந்தனை தான். எல்லாரும் பேசுறாங்க, நீங்க தான் அதுக்கு ஆன்சர் சொல்லிட்டீங்க. எல்லாரும் பேசத்தான் நான் பேசுறேன். என்ன புதுசா பேசுறது? சரி, பேசுறவங்களை வச்சே பேசிக்கலாம். அவங்கள பேச விட்டு பேசுறது தான். அது ஒர்க் அவுட் ஆகிதுன்னா சந்தோஷம் தான். ஒர்க் அவுட் ஆனது நீங்க நடுநடுவில் கொடுக்குற கவுண்டர் தான். அது பார்த்தால் நமக்கே தோணும். நான் பேசுறது உங்களுக்கு வரலையா, வெளியே எவ்வளோ கவுண்டர் போட்டீங்க, அந்த மாதிரி வர்றதான். இப்போ விஜய் சீமான் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் என்னடானா தொண்டர்களை தம்பின்னு கூப்பிடுறாரு, இன்னொருத்தர் நண்பா நண்பின்னு கூப்பிடுறாங்க. இந்த 2 முனை போட்டி இருக்குல்ல. இப்போ ஏடிஎம்கே ஒரு கூட்டணியில் இருக்காங்க, பாமக பாஜகன்னு. இப்போ திமுக கூட்டணி ஒரு பெரிய கூட்டணியாக இருக்குது. இந்த 2 இதுக்கும் நடுவில் நாங்கள் எல்லா தொகுதியிலையும் தனியாக தான் நிற்போன்னு 2 பேர் வர்றாங்க. இது ஸ்டாண்ட் எடுக்குமா, இல்லை வழக்கம் போல் ஓட்டு பிரிச்சுட்டு அப்படியே போயிடுவாங்களா? இது தொடர்பாக அரசியல் விமர்சகர்கள் நிறைய பேசியிருக்காங்க. ஒன்றும் புதுசாக பேச போகிறதில்ல. சீமானோட செயல்பாடை நம்ம புரிஞ்சுக்கணும். சீமான் வந்து கட்சி ஆரம்பித்த காலத்துலேருந்து நான் தனியாக தான் நிற்பேன்றாரு. தனியாக நிற்கிறதோட லாபம் என்ன? இப்போ மக்களுக்காகனா ஒரு கூட்டணி அமைச்சு ஆட்சியை பிடிச்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும். தனியாக நின்று இது வரைக்கும் ஜெயிக்கவே இல்லை. மறுபடியும் தனியாக நிற்பாருன்னா வழக்கம் போல் எல்லாம் சொல்கிற மாதிரி தான். அங்கே ஒரு கேண்டிடேட்டை போட்டு அவங்ககிட்ட எதில் நிற்கிறவங்ககிட்ட ஒரு வருமானத்தை பார்க்கறதுக்கான அந்த வேலை தான். விஜய் தனியாக நிற்பேன்னு சொல்லவே இல்லை. விஜய் கூட்டணிக்கு வாங்க நாங்கள் பங்கு தரோம், சொத்துல பங்கு தரோன்ற அளவுக்கு அவர் போனார். யாரும் வரல. சேலம் கூட்டத்தில் என்ன மாதிரி தனியாக நின்று 1% ஓட்டு வாங்கி காட்டுங்கன்னு ஆளுங்கட்சிக்கு சவால் விட்டுருக்காரு. தனியாக நின்னா இப்போ கமல்ஹாசன் எப்படி யாரை கூட்டின்னு வந்தாங்க? சொந்தக்கார கூட்டு கட்சியாக இருந்தாரா? அப்போ அவ்வளோ சீமானே தனியாக தான் கட்சியாக இருந்தாரு. கமல்ஹாசன் உதாரணமாக கமல்ஹாசன் தான் நின்னாரு. இப்போ வந்து எம்பியாக இருக்காரு. எத்தனை பர்சன்டேஜ் போட்டுருவாங்க? சீமானை பார்த்தாலே 8% வாங்கி வச்சுக்கிறாரு. யார் தான் தனியாக கட்சி ஆரம்பிக்கல? கட்சி ஆரம்பிச்சு அத்தனை பேர் தனியாக ஆரம்பித்தவங்க தான். 2 நாடு சேர்ந்தா கட்சி ஆரம்பிக்கும். எல்லாம் 2 ஸ்டேட்ஸ் எல்லாம் தனி இண்டிவிஜுவல் பார்ட்டி நிறைய பேர் ஆரம்பிச்சுக்கிறாங்களே. சின்ன கட்சி எல்லாம் ஐடியாலஜி ஒரு கம்யூனிசமோ இல்லை திராவிடமோ ஒரு ஐடியாலஜி தான். ஆனால் ஒரு இண்டிவிஜுவலாக சீமான் கண்டு இல்லை. எங்கள் மாமா இருக்கிறப்ப உதாரணம் தேவையா? எங்கள் மாமா ஒரு ஆள் போதாதா? இப்போ நீங்க வந்து இந்த மாதிரி வீடியோஸ் பண்றதையும் நிறைய இளைஞர்கள் பாக்குறாங்க. அதை தவிர்த்தும் திராவிட கட்சிகள் மேல இருக்கிற அதிருப்தியிலால விஜய் பக்கமா போற ஒரு கூட்டம் இருக்குல்ல. நிறைய இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சு இந்த 3 வருஷத்துல நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு விஜய் மேல. ஆனா அது எதையுமே பொருட்படுத்த மாட்டேங்கிறாங்க. விஜய் பேசுறதும் நிறைய இது கான்ட்ரவர்சி ஆகுது. பிளஸ் அவரோட கூட்டத்துல நடக்கிற அந்த மரணங்கள் அது கூட அவங்களுக்கு ஒரு அரசியல் உணர்ச்சியை கொடுக்க மாட்டேங்குது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் திராவிட கட்சிகள் மேல எதிர்ப்புலாம் ஒன்று கிடையவே கிடையாது. திமுக எதிர்ப்பு வாக்குன்னு சொல்றாங்க. எதிர்ப்பு வாக்கே இல்லையே. திமுக எதிர்ப்பு யாரு? இத்தனை காலமா திமுக எதிர்ப்பு யாருன்னா அதிமுக காரணம். இவங்கெல்லாம் அப்பொலிட்டிக்கல். அவங்களுக்கு வந்து பாலிடிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க. விஜய் பக்கம் போறாங்கன்னா பாலிடிக்ஸ் தெரிஞ்சு போகல. 41 பேர் இறந்தா கண்டுக்கல, இப்போ ஒருத்தர் இறந்தா கண்டுக்கல, அவர் மேல விமர்சனத்தை கண்டுக்கல. ஏன் கண்டுக்கல? அவங்க ரசிகர்கள். விஜய்க்கு கண்மூடித்தனமான ரசிகர்கள் இருக்கிறாங்க. அஜித்துக்கு இருக்கிறாங்க, அதை விட அதிகமா இருக்கிறாங்க. ஏன் வடிவேலுக்கு இருக்கிறாங்க, கவுண்டமணி இருக்கிறாங்க, ரஜினிக்கு இருக்கிறாங்க. ஒருவேளை சூப்பர் ஸ்டார் ரஜினி கட்சி ஆரம்பிச்சா இதோட பயங்கரமாக கூட இருந்திருக்கலாம். அப்போ அவங்க ரசிகர்கள். அவங்களுக்கு வந்து கண்ணு தெரியாது, யோசிக்க தோணாது. ஒரு மேலே குறை சொன்னால் அரசியல் தெரியாது அவங்களுக்கு. திராவிட கட்சிகள் மேலே வெறுப்புனா என்ன வெறுப்பு? ஊழல் பண்ணுறாங்கன்னு. என்ன ஊழல்? ஒரு ஊழல், ஏதோ ஒரு ஊழல் ஆதாரப்பூர்வமாக எதுவும் இல்லை. விஜய் சொல்கிறாருல்ல மேடையில். குற்றச்சாட்டு வைக்கலாம். யார் மேலே யார் குற்றச்சாட்டு வைக்கலாம்? விஜய் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கல. கோர்ட்டு சொல்லிடுது 1.5 கோடி ரூபா ஃபைன் கட்டுப்பான்னு. அதுதான் நம்ம எடுத்து காட்ட முடியும். நீங்கள் வந்து ஊழல் சொன்னால் ஒரு ஊழலுக்கு ஒரு விஷயத்தை எடுத்து காட்டணும். இது பண்ணியிருக்காங்க, குற்றம் வாங்கியிருக்கிறாங்க, தண்டனை வாங்கியிருக்கிறாங்க. அப்போ தண்டனை வாங்கலை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணின்னு சொல்லணும். ஊழல்னா இது வரைக்கும் ஒரு ஊழலை பற்றி சொல்கிற ஒரு டேட்டாவோட சொல்லணும். இவங்க கிட்ட வந்து நம்ம இவ்வளோ சீரியஸ் அரசியல் பேசுறது என்ன நான் வந்து ரொம்ப அபத்தமாக நினைக்கிறேன். விஜய் கிட்ட அப்படி பேச முடியாது. விஜய் என்ன பண்ணுறாருன்னா, ஒத்துக்கலாலும் விஜய் பின்னாடி இருந்து இயக்கிறது பிஜேபி தான். இப்போ விஜய்க்கும் பிஜேபிக்கும் ஒரு சண்டை மாரி ஒரு சூழலை உருவாக்கிறாங்க. தவிர்த்து உண்மையான சண்டை கிடையாது. எப்படி இவ்வளோ ஈஸியாக சொல்கிறேன்னா, பிஜேபி விஜய் அடிக்குது. விஜய் என் திரும்ப பேச மாட்டாரு.
திமுக இங்க வந்து ஆட்சியை மாற்றணும் திமுக திட்டாரு. பிஜேபி அதே வேலை செய்யுதுல, அதிமுக அதே வேலை செய்யுதுல. எத்தனை வாட்டி அதிமுக அதுக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு. இப்போ சேலம் மேடையில் சொன்னார், இங்கே யாரோட ஆட்சி நடக்கு, என்னோட அரசியல் எதிரி யார், நான் எந்த இடத்துக்கு வரணும்னு ஆசைப்படணும் அவங்கள தான் நான் எதிர்க்க முடியும்னு சொல்லியிருந்தாரு. சேலம் மேடையில் பேசியிருந்தாரு. சரி, அவங்கள எதிர்த்தா மட்டும் ஜெயிச்சிருக்கீங்களா? அப்படியே அவர் நினைக்கிறாரு. அவ்வளோதான். ஏன்னா அவர் கொடுக்கப்பட்ட வேலை அதுதான். நீங்கள் அவரை தான் எதிர்க்கணும். அவரை எதிர்த்து நீங்கள் வரணும். உங்களை வச்சு நான் வேலையை பார்த்து பண்ணு இப்போ சீமான் பார்த்தீங்கன்னா விஜய் கட்சிக்காரன் சீமான் ஆச்சா சீமானு கோவம் வருது, திமுக காரன் ஆச்சா திமுக காரன் மேலே கோவம் வருது. அப்போ யார் உங்களை வந்து எதிர்த்து பேசுகிறாங்களோ இல்லை அவதூறு பரப்புறாங்களோ நேரடியாக விமர்சிக்கிறாங்களோ அவங்கள விமர்சிக்கணும். ஒரு அரசியல் மேலே செய்யணும்ல. ஒரு தொகுதியில் மும்முனை போட்டினா போச்சு. இப்போ சீமானை சேர்த்து 4 முனை போட்டின்னு வச்சிங்களேன். அப்போ 4 பேரில் நீங்கள் 3 பேரை ஜெயிச்சாகணும். இவங்களை திட்டி அந்த ஓட்டு வாங்கினா ஜெயிச்சிருக்கீங்களா? இல்லை அவங்க தான் ஓட்டு போடுறாங்களா? அப்போ திட்டுறதுன்றது சாதாரணமாக எலெக்ஷனுக்காக இல்லை, ஒரு ஐடியாவை பில்ட் பண்ணுறது. இங்கே வந்து எனக்கு எதிரான ஆள் திமுக மட்டும்தான். அந்த ஐடியா வந்து இன்னைக்கு நாளைக்கு ஓட்டாக மாறாது. அது ஒரு ஐடியா மைண்டை பில்டப் ஆகும். நீங்கள் சொன்னீங்கல்ல திராவிட கட்சிகள் எதிர்ப்புன்னு. திராவிட கட்சிகள் எதிர்ப்பு எங்கேருந்து ஆரம்பிச்சது? திமுக அதிமுக இருக்கும்போது ஆரம்பிக்கல. சீமான் வந்து ஆரம்பிக்கிறாரு. சீமானதுக்கு அப்புறம் அது விஜய் கையில் எடுக்கிறாரு. இந்த ரெண்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்னு ஒன்று இருக்குது. அதுக்கு முன்னாடி திராவிட கட்சிகள் மட்டும் தான் இருந்துச்சு. தேமுதிக திராவிட கட்சி தான், மதிமுக திராவிட கட்சி தான். அப்போ திராவிட கட்சிகள் எதிர்ப்பு எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா சீமான் யார்கிட்ட இருக்கிறாரு? சங்கியெல்லாம் சக நண்பன் சொல்றாரு. அவர் அங்கே தான் இருக்கிறாரு, இவர் இங்கே தான் இருக்கிறாரு. இவங்களோட வேலை என்னன்னா டிஎம்கே காலி பண்ணணும், இந்த திராவிட ஐடியாலஜியை காலி பண்ணணும். பார்ப்பனியம் செய்யுங்க, ஆர்எஸ்எஸ் செய்வாங்க. ஒரு 5 வருஷம் 10 வருஷம் பிளான்லாம் இல்லை, 1000 வருஷம் பிளான் போடுறாள் அவர். இப்போ விஜய் உருவாக்குனா தான் இங்கே டிஎம்கே திராவிட ஐடியாலஜியை உடைச்சாதான் அவங்க வந்து உட்கார முடியும். மற்றபடி விஜய்க்கு இருக்கிறது ரசிகர்கள் தான். ஐடியாலஜி பேசுகிற அளவுக்கோ விஜய் வந்து அரசியல் பேசுகிற அளவுக்கோ தெளிவான ஆள் கிடையாது. விஜய் பேப்பர் இல்லாமல் பேச முடியாது அவரால். ப்ரெஸ் மீட் கொடுத்தா அவர் தனியாக பேச ஒத்துக்கலாங்க. அவர் ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டார். அவர் மோடியோட ஒரு மோடியோட பி டீம் சொல்ல முடியாது, அடுத்த மோடி அவர். அப்படி ஆயிடுவாருங்கிறீங்க. இங்கே விஜய் தமிழ்நாட்டோட பிஜேபியா ஆயிட்டு இருக்கு தாவேக்கா, அப்படி சொல்றீங்க? தமிழ்நாட்டோட பிஜேபிலாம் இல்லை, இவர் தாவேக்கா தான். பிஜேபி சொல்றதை செய்யறாரு. இந்த விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 12ஆம் வகுப்புல பாஸ் ஆன குழந்தைங்களை கூப்பிட்டு இதெல்லாம் கொடுத்துட்டு மேடையில் அம்பேத்கரை படிங்க பெரியாரை படிங்கன்னு சொன்னப்போ அவர் மேலே ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்துச்சு. நீங்களுமே அவரை ஆதரிச்சு வீடியோ போட்டிருந்தீங்க. அப்போது அந்த டைமில் அவர் அம்பேத்கர் பெரியாரை படிங்கன்னு சொன்னப்போ உங்களுக்கு அவர் மேலே ஒரு மரியாதை இருந்துச்சு. இப்போது அவர் அதே அம்பேத்கர் பெரியாரை தான் கொள்கை தலைவர்களாக எடுத்துட்டு கட்சிக்குள்ளே வந்திருக்காரு. அப்போ எந்த இடத்துல அவர் பிஜேபிக்கு தோண போகிறாருன்னு உங்களுக்கு தோணுது? அம்பேத்கர் பெரியார்னு சொல்லிட்டா எல்லாம் படிங்கன்னு சொன்னார்ல, அதாவது தெரிஞ்சுக்கோங்கன்றாரு. பிஜேபி அம்பேத்கர் தூக்கி பிடிக்கிறாங்க. இப்போ பிஜேபியில் அம்பேத்கர் ஆதரவு, அவங்க வந்து சாதி பேசுகிறவங்க சமத்துவம் பேசுகிறவங்க ஆகிட முடியுமா? இல்லை. இப்போ விஜய் வந்து பெரியார் அம்பேத்கர் பேசுறாரு படிங்கன்னு அவர் படிச்சாரு. மேடையில் வேலை வாங்குறீங்க. உங்கள் கட்சி கூட்டத்தில் சாமி வேஷம் போட்டு ஆண்டுக்கிறாங்க. உங்கள் கட்சியில் இருக்க ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி காவடி எடுத்து சுத்துறாரு. இதை அம்பேத்கர் சொன்னாரா பெரியார் சொன்னாரா? அவர் ஜோசியர் சொல்லி 2 பேருமே சொல்றாரு. 2 பேருமே அது எதிரான ஆளு. அப்புறம் என்ன கொள்கை தலைவர்? இல்லை, இந்த விமர்சனத்தை எல்லாம் அவர் அடுத்து மற்றவங்க மேலே வைக்கிறாரு. ஒரு விஷயம் தெரியாமல் பேச பேருக்கு சொல்றதுதான். உங்களை சொன்னா எனக்கு உங்க ஏரியாவில் மரியாதை இருக்கும், எனக்கு தெரியும், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நான் உங்க ஃப்ரெண்டுன்னா உங்க ஏரியாவில் மரியாதை இருக்கும், அதனால சொல்லுவேன். மற்றபடி உங்களை யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அந்த மாதிரி தான். அந்த பேரை சொன்னால் ஓட்டு வேணும், அந்த இமேஜுக்கு ஒரு ஓட்டு இருக்குது, அவ்வளோதான். அவர் எந்த இடத்துல ஃபாலோ பண்ணாரு? ஏன் இப்போ இவ்வளோ அம்பேத்கர் பெரியார் பேசினா அவர் வந்து பிஜேபி இல்லைன்னு ஆகிடாது. பிஜேபி எதிர்க்கணும். திமுக எதிர்க்கிறது. இப்போ ஒரு அரசியலில் இப்போ ஒரு எலெக்ஷன் வருது, திமுக ஆட்சியில் இருக்கிறாங்க, அதை தூக்குறதா பேசுகிறாரு. ஏங்க பொது பிரச்சனைக்கு சும்மா அறிக்கை ஒன்றும் இல்லை, சும்மா அறிக்கை வர்றீங்களா? கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தில் என்ன நடந்துச்சு பேசினாரா? திருப்பரங்குன்றத்தில் பேசினாரா? அறிக்கை தானே ஒன்றும், அது எலெக்ஷன் சம்மந்தப்பட்டது இல்லைல்ல. அங்கே அதிகாரத்துக்கு வந்து கேட்போங்கிறாரு. அதிகாரத்துக்கு வந்து என்ன கேட்பீங்க? அறிக்கை வர்றதுக்கு போட்டா எல்லாத்துக்கும் அதிகாரத்துக்கு வந்து அறிக்கை விடு. இல்லை, இந்த மாதிரி சென்சிபிளான பிரச்சனை எல்லாம் எங்கள் கையில் ஆட்சி அதிகாரம் வந்தால் நாங்கள் கேட்போம் அப்படிங்கிறாரு. என்ன கேட்பாரு? எதிர்த்து கேட்பாரு. இல்ல, நம்ம கேட்கறது வந்து அறிக்கை தான், உங்களோட கருத்து தான். கருத்து சொல்ல யாருன்னு சார் நான் சொல்றேன்ல என் கருத்தை, நீங்க சொல்றீங்களா? விஜய் ஒரு கட்சி அவர் கருத்து சொல்லணும், சொல்ல வேண்டியது கடமை இல்லை. நீங்க வந்து போராடுங்க மாத்துங்க, அதை வந்து தலைக்கு திருப்பி போடுங்க. அட்லீஸ்ட் இருக்கிறது ரொம்ப சுலபமான வேலை அறிக்கை வருது, அதை விட இல்லை. எந்த இடத்துல ஒரு இடத்துல பேசல. பெரியாரை வந்து ரொம்ப கொடூரமா விமர்சிக்கிறாங்க நாம் தமிழர். நீங்க எடுத்து பேசுனீங்களா? நீங்க அறிக்கை விட்டீங்களா?
எங்கே ஏன் விடலை? சீமான் பேசுறதெல்லாம் நாங்க ஒரு விஷயமா எடுத்துக்கிறது இல்லைன்னு நினைக்கிறாங்க போல. அதான் திருப்பரங்குன்றம் இப்போ நமக்கு ரொம்ப லிவிங் எக்ஸாம்பிளாக இருக்குது. திருப்பரங்குன்றம் கவின் ஆணவ படுகொலை, அதோட உங்களோட ஸ்டாண்ட் என்ன? அது நான் அரசியல் பிரச்சனையா? அது ஓட்டு பிரச்சனையா? அது வந்து ஆட்சி மாற்றத்துக்கு பேசுகிற விஷயமா? அது வாழ்வியல் பிரச்சனை, சமூக பிரச்சனை. 5000 வருஷமாக இருக்குது. இந்த காலத்துலேயும் படித்த ஒரு ஒரு நல்ல படித்த வேலை இருக்கும், கொடூரமாக கொள்கிறாங்க. உங்கள் கருத்து தெரிவிக்க மாட்டீங்க நீங்கள். அப்புறம் நீங்கள் அம்பேத்கர் பெரியார் பேசுகிறீங்க. அப்போ யார் இது கருத்து மறுப்பா? இப்போ இதில் கருத்து தெரிவிக்காதெல்லாம் யார்? RSS, பிஜேபி, சாதி என்ன உடையவங்க. இப்போ உங்களுக்கு அவருக்கு என்ன வித்தியாசம்? நீங்கள் அந்த வித்தியாசத்தை காட்டணும்ல. அட்லீஸ்ட்டு ஏன்பா இவங்க பேசுகிறாங்க, அவங்களோட அதிகமாக பேசணும்ல. இப்போ நீங்கள் சொல்கிற திமுக எல்லாத்துக்கும் ஒரு அட்லீஸ்ட் ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க, ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. நீங்கள் அவங்களோட நல்லா ஸ்டாண்ட் எடுங்க, நல்லா போராடுங்க. செய்யலையே. அதெல்லாம் மக்களை ஏமாத்துறதுன்னு அவர் சொல்றாரு. நீங்க வந்து இந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுக்கிற மாதிரி நடிக்கிறீங்க. ஒட்டுமொத்தமா முதல்வர் வந்து எப்பவும் நடிச்சுட்டே இருக்காரு. அவர் நடிக்கிறாரு, நீங்க உண்மையா இருங்க. இதான் அவரோட அட்லீஸ்ட் நடிக்கிறாருங்க. இப்போ எனக்கு பசிக்குதுங்க, சும்மா 5 ரூபாய்க்கு பிஸ்கெட், நீங்க 1/2 பிஸ்கெட் கொடுக்குறாரு ஒருத்தர் ஒண்ணுமே கொடுக்கல. ஏன்பா 1/2 பிஸ்கெட்ல உன் வயிறு என்ன பண்ணும்? ரொம்ப அவன் அதுவாது கொடுக்குறான் ஆளு, நீ ஒண்ணுமே கொடுக்க மாட்டேற. நான் நாளைக்கு கொடுப்பேன், இப்போ பசியில் செத்துருவேன் நான். அப்போ நீ ஒரு பிஸ்கெட்டை கூட, ஒரு பாக்கெட்டை கொடு. கொடுக்கலல்ல. கொடுக்குறேன்னப்ப குரல் கொடுக்குற மனுஷன் நடிக்கிறோம்னா நீங்கள் உண்மையாக இருந்தால், நீங்கள் உண்மையாக இருந்துட்டு பேசுறீங்க. நாங்கள் தாங்க இதை பண்ணோம். கவின் ஆணவ படுகொலை ஓடி போய் நின்னாங்க. எல்லாத்துக்கும் 41 பேர் இறந்து. நாங்கள் தாங்க ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். குழந்தைய என் கையில் தான் தூக்கின்னு போனேன். விஜய் சொல்லிடணும். அவர் வந்தால் கூட்டம் வந்துருங்கிறாரு. எதுக்கு? எங்கே வந்தாலும் கூட்டம் வந்துருமா, அதனால தான் எங்கேயும் வர்றதில்லை. வராதிங்க. கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்தில் கூட்டம் வந்துச்சா? இதுக்கு முன்னாடி எல்லா எலெக்ஷனுக்கும் அவர் ஓட்டு போட்டார். ஓட்டுக்கு கூட அந்த ஓட்டு போகிற பூத்தில் கூட்டம் வந்து விஜய் தூக்கிட்டு போயிட்டாங்களா? அலேக்கா ஓட்டு போட்டு போனார்ல, சைக்கிளில் போனார்ல. எப்படி சைக்கிள் எல்லாம் 3 சீட்டர் 4 பீஸ் மேலே ஏறி உக்காந்துனாங்களா? இல்லை 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 நீ யோசிச்சா அப்படி நடக்கல. இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி அவங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போனார்ல, இப்படி கூட்டம் கூட்டிடுச்சா? பர்மிஷன் வாங்கிட்டு போனாரா? டேட் சொல்லிட்டு போனாரா? அப்போ அவர் வந்து அவராக போகிறதுல யாரும் மதிக்கலை. இப்போ கூட சிக்னல் இந்த மாதிரிலாம் வீடியோ இருந்துச்சு, யாரும் கண்டுக்கல. அவர் அறிவிச்சிட்டு போகிற இடத்துல தான் கூட்டம் வருது. படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு ஃபர்ஸ்ட் டேக்கு தான் கூட்டம் இருக்கும். படம் ரிலீஸ் ஆக போகுது, ட்ரெய்லர் போடாமல் எதுவுமே பண்ணாமல் அந்த படத்துக்கு வந்துட்டா கூட தெரியாது. அவர் மற்ற இடத்துக்குலாம் ட்ரெய்லர் போடாத படம் மாதிரி சும்மா போயிட்டு வந்துருக்காரு. அவர் கூட்டம் வரணும்னு நினைக்கிற இடத்துல வர்றதுக்கான டேட்டு டைம்லாம் சொல்லுது. இங்கே வரேன், இங்கே வரேன், இங்கே வரேன், இப்போ வரேன், இது வந்துட்டாரு, இங்கே வந்துட்டாரு. ஒரு பொது பிரச்சனைக்கு வரும்போது, பொதுவான ஒரு பிரச்சனை, சமூகம் சார்ந்த பிரச்சனை வரும்போது ஒரு கட்சியாக அதுக்கான டேட் எல்லாம் அறிவிச்சிட்டு தானே அவங்களால வர முடியும். ஆமாம். அப்போ கூட்டம் வரும்னு அவர் சொல்றது. செத்து போனால் வீட்டுக்கு ஓடுங்க. நீங்கள் சொல்கிற இடத்துல கூட்டம் வருது. எவ்வளோ கூட்டம் வருது நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் தான் பர்மிஷன் வாங்கணும். நாளைக்கு வச்சுட்டு முந்தின நாள் பர்மிஷன் வாங்குறீங்க. இப்போ ஒருத்தர் இறந்து போனார்ல, 12 to 3 மணிக்கு பர்மிஷன் வாங்குறீங்க. உச்சி வெயில்ல உட்கார சேர் கிடையாது, நிழலுக்கு ஒதுங்க இடம் கிடையாது, தண்ணி கிடையாது. ஒரு மனுஷன் செத்து போயிட்டாரு. பர்மிஷன் வாங்குறதுக்கு உச்சி வெயில் ஏன் வாங்குறீங்க? போலீஸ் வந்து அவங்க கேட்குற டைமுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்களா? அவங்க கேட்டதே 12 to 3 தானே. ஆமாம், அவர் பத்திரிக்கை சந்திப்பில் சொல்லியிருந்தாரு. அது என்ன ஒரு புது கதையாகுது? மேடையில் சொன்னார்ல, எல்லாரும் 6 to 9 கேளுங்க. ஈவினிங்கு வெயில் இருக்காது. 6 மணிக்கு மேலே விஜய் வர மாட்டாரு. என்னதான் பிரச்சனை வருது? மற்ற எல்லா கட்சியும் 6 மணிக்கு மேலே தான் வைக்கிறாங்க, நிதானமாக வைக்கிறாங்க. வெயில் தாங்க அது 10-11 மணி வரைக்கும் போகுது. இவரே 6 மணிக்கு மேலே வைக்கல. இது வரைக்கும் முதல்ல ஒரு மாநாடு நடந்துச்சு, அதுவும் 4 மணிக்கு பேசிட்டு போயிட்டாரு. 18 நிமிஷம் 20 நிமிஷம் பேசுறாரு. அதிகபட்சம் அவர் பேசுறது 25 நிமிஷம் 30 நிமிஷம். இதை சாயந்தரம் வச்சுட்டு போகலாம்ல. அப்போ ஒரு கூட்டம் நீங்கள் வந்து நீங்களா ரெடி பண்ணுறீங்க. இந்த இடத்துல கூட்டம் வரணும்னு அந்த வேலையை செய்றீங்க. நீங்கள் சொன்னீங்க ஒரு பொது இடத்துல வர்றப்போ கூட்டம் வரணும்ல, அறிவிச்சது கூட்டம் வந்து போகுது. அங்கே ஒரு அசம்பாதம் நடக்குது. போய் நீங்கள் தானே பார்க்கணும். உங்களை சுற்றி இத்தனை பேர் சுற்றி வராங்கல்ல, தொண்டர்களா, கோடிக்கணக்கான தொண்டர்களாங்கல்ல, அதில் ஒரு 100 தொண்டர் உங்களுக்கு பாதுகாப்பு வச்சிங்க. யாரையும் கெட்டு நெருங்க விடாதீங்க. நான் பொது இடத்துக்கு போவேன், தள்ளி விடுங்க, பாடி காடாக இருங்க. ஆனால் எல்லா இடத்துக்கும் நான் போங்க. ஒரு 4 இதுக்கு முன்னால யார் எத்தனை பேர் வந்தா? ஏன்னா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால எத்தனை பேர் வந்தாங்க அவருக்கு கூட்டம்? அப்போ ஒரு 4 பவுன்சர் இருப்பாங்க. யாரும் அவர் தூக்கி போகல. இப்போ எங்கே அந்த பவுன்சர்? ஏன் போகிறதில்ல? அதான் சொல்கிறாரு, முதல்வர் வந்து அவரை ப்ரெஷர் பண்ணுறாராம், இடம் கொடுக்க மாட்டேங்க. நீங்கள் சொன்னீங்க அவர் மக்களை சந்திக்கலன்னு, சந்திக்க விடலைங்கிறாரு. இப்போ இந்த கேள்வி, இந்த கான்வர்சேஷனும் அடிச்சு ஓய்ச்சி சலிச்சு போன விஷயம். காலி எல்லாரும் பேசியாச்சு. ஆனா விஜய் இப்ப வரைக்கும் போற கூட்டங்கள்ல இதே தான் திருப்பி பேசுறாரு. ஒரு புரிதல் இருக்குது, எனக்கு ஒரு புரிதல் இருக்குது, பொதுமக்களுக்கு ஒரு புரிதல் இருக்குது. இந்த ஆள் பண்ற தப்பு, இவர் சரியில்லைன்னு.
ஆனால் இதையும் மீறி அவர் ரசிக்கிறாங்கன்னா அது அவங்க ரசிகர்கள் கண்மூடித்தனமான ரசிப்புத்தன்மை. அதை நம்ம மாற்ற முடியாது. அதை வந்து நம்ம அடிப்படையிலேருந்து மாற்றணும். ஒரு சினிமாவை எங்கே வைக்கணும், ஒரு நடிகர் எங்கே வைக்கணும், அரசியல் என்ன, அரசியல் புரிதல் வேணும். இப்போ ஒரு பேச்சு பேசினுக்கிறாங்க, விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் அரசியல் பேச ஆரம்பிச்சாங்க. அரசியல் என்ன பேசுகிறாங்க? சாதி ஒழிப்பு பேசுகிறாங்களா, சமத்துவம் பேசுகிறாங்களா, பெண் விடுதலை பேசுகிறாங்களா, திமுக தீய சக்தின்னு மட்டும் பேசுறாங்க. அதுக்கு ஒரு அரசியல் கிடையாது. காலங்காலமாக அரசியல் மக்கள் பேசி தான் இருந்தாங்க. இப்போ என்ன, இப்போ மீடியா வந்துச்சு, நம்ம மீடியாவில் போஸ்ட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி செவுத்தில் வரைஞ்சிருக்கும், மாம்பழம் வரைஞ்சிருக்கும், பம்பரம் வரைஞ்சிருக்கும், உதயசூரியன் வரைஞ்சிருக்கும், இரட்டைலை வரைஞ்சிருக்கும். எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சின்ன வயசுல இரட்டைலை யார் கட்சி, ஜெயலலிதா கட்சி எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ எல்லாமே அரசியல் பேசிக்கிறோம். இப்போ விசில் யாரோட கட்சினா விஜய் கட்சின்னு எல்லாம் பேசுகிறாங்க. மீடியம் மாறி போச்சு. ஆனால் அரசியல் என்ன பேசுகிறாங்க? விஜய் வந்ததுக்கப்புறம் சின்ன பசங்க அரசியல் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க? இது அவர் மேடையில் என்ன பேசுறாரோ அதே இவங்க மற்றபடி ஐடியாலஜி வரல, எதுவும் வரல. பெரியார் என்ன சொல்லியிருக்கான்னு தெரியுமா? நம்ம தான் வீடியோ பார்க்குறோம். கட்சிக்காரர் யார், உங்கள் தலைவர், உங்கள் கொள்கை தலைவர் யார் தெரிலன்றான். எங்களுக்கு தெரிஞ்சல விஜய்ன்றான். அதுக்கு பேர் அரசியல? தேட்டரில் விஜய்னு கத்துறோம், இப்போ வீதியில் வந்து விஜய்னு கத்துறான். ஆமாம், அவ்வளோதான் பேச. அரசியல்லாம் ஒன்றும் பேசலை. பயப்படுறதா சொல்றாரு. அதாவது மற்ற கட்சிகள் ஏடிஎம்கே கூட விட்டுறாரு. முக்கியமாக அவரோட அரசியல் எதிரான திமுக நான் வந்ததுனால பயந்துட்டாங்க. இப்போ இந்த 5000 ரூபாய் எல்லாரோட அக்கௌண்ட்ல போட்டது கூட நான் தான், என்னால தான், நான் ஜெயிச்சிருவேனோட பயத்துல ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க அப்படின்னு பேசினாரு. இந்த வருஷம் நல்லா மழை பெய்யுது என்னாலன்னு சொன்னா கூட தான் சொல்லலாம், எது ஒன்றா சொல்லலாம். இப்போ நல்ல மழை பெய்ந்த வருஷம் என்னால் தான் பெஞ்சுது, நான் பிறந்ததில்ல அதனால பெஞ்சுது சொல்லிக்க வேண்டியது தான். எது வேணா யார் வேணா சொல்லலாம்ல, வாய் இருக்குது சொல்ல வேண்டியது தான். எங்கேயாவது ஏதோ ஒரு லாஜிக் இருக்குதா? உங்களை பார்த்து பயப்படுற அளவுக்கு என்ன இருக்குது? உண்மையாக உங்களை பார்த்தா பயம் இருக்குது. நீங்கள் ஒரு கூட்டம் நடத்துனீங்கன்னா அதில் யாராவது இறந்து போயிடுவாங்கன்னு பயம் இருக்குது. அது இன்னும் அந்த பயம் தீரல. அப்படி இறந்து போயிட்டாங்கன்னா நீங்கள் பார்க்காம ஓடிடுங்கன்னு பயம் இருக்குது. அதுவும் சரிப்படல. உங்கள் கட்சிக்காரங்க, உங்கள் நிர்வாகிகள் இறந்து போனவங்களை போய் பார்க்குறது இல்லை. எங்கேயோ போய் சர்வே எடுக்கணும்னு சண்டை போட்டு அடி வேணாம் ஓடி போய் பார்க்குறாங்க. அப்போ சண்டை போடுன்னு பயம் இருக்குது, வேற பயம்லாம் இல்லை. உங்கள் கட்சிக்காரங்க, உங்களோட தொண்டர்கள், உங்கள் ரசிகர்கள் மூளை யூஸ் பண்ணாமல் அவங்க இஷ்டத்துக்கு பேசினுக்கிறாங்க, இஷ்டத்துக்கு விசிலடிச்சு கத்தினுக்கிறாங்க. அரசியல் புரிதல் இல்லை. நாளைக்கு இந்த மக்கள் என்ன மாற போகிறாங்க? அவங்கள அந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி என்ன யூஸ் பண்ண போகுது, யாருக்கு எதிராக யூஸ் பண்ண போகுதுன்னு பயம் இருக்குது. மற்றபடி திமுக எது இவங்கள பார்த்து பயம்? இப்போ யோசிச்சு பாருங்கள், திமுகவோட ஓட் பேங்க் இருக்குது, அது திமுக கிட்ட தான் இருக்குது. அதிமுக ஒன்று இருக்குது, பிஜேபி கூட வந்தோடனே அதிமுக தோக்குறாங்க. அப்போ அவங்களாம் தோக்குறாங்கன்னா தட் மீன்ஸ் அவங்களாம் டிஎம்கேக்கு வந்துட்டாங்க. அப்போ விஜய் யார் ஓட்ட தான் பிரிப்பார்? ஒரு எனக்கு எந்த கட்சியும் வேணாம்னு நினைக்கிறவங்க ஓட்டையும் நியூ ஓட்டர்ஸ் மட்டும்தான். மற்றபடி அந்தந்த கட்சிக்கு ஓட்டு இருக்கும்போது தான் இவங்க ஏன் பயப்படணும்? பயப்படணும் சீமான் தான் பயப்படணும். சீமான் கட்சி அந்த ஓட்டு தான் இங்கே போயிடுச்சு. உண்மை அதுதான். இப்போ ஒரு அப்ரோட்டிலாம் இருக்கிறவங்க எந்த கட்சி வேணாம், புதுசாக ஒரு ஆளுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்கள சீமானுக்கு ஓட்டு போகிறதா இருந்துச்சு. போனாட்டி அந்த எலெக்ஷனில் நல்ல பர்சன்டேஜாக வந்துச்சு. இப்போ அவங்க இன்னொரு சாய்ஸ், அதில் பாதி பேர் விஜய் ரசிகர் இங்கே போகிறாங்க. நியூ ஓட்டர்ஸ் வராங்க, அவங்களுக்கு தெரியல அவங்க விஜய் ரசிகராக வராங்க, அவங்க அங்கே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இதான் களம் நல்லா வரும். அப்போ இதை வந்து அவங்க டாக்டிஸ் பண்ணி ஜெயிக்க பார்ப்போம். பயம்லாம் சும்மா சொல்லலாமா? என்னை பார்த்து கூட தான் நானே பயம், அந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்துட்டு நீங்கள் நாம் தமிழர் பற்றி சொன்னீங்க. நாம் தமிழர்லேருந்து ஒரு கணிசமான வாக்காளர்கள் வந்து விஜய் ரசிகராக இங்கே போயிட்டாங்க. ஆனால் சாட்டை துரைமுருகன் வந்து ரொம்ப லேட்டாக விஜய் அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. பட் நல்லாவே இது பண்ணுறாரு. எல்லாரும் அவரை பிடிக்காதவங்க கூட ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பெண்கள் விஷயம் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டில் அதிகமாக அலிகேஷன்ஸ் வச்சது, குற்றச்சாட்டு இருக்கிறது நாம் தமிழர் கட்சிக்காரங்க மேலே. ஆனால் அவங்களே இந்த அளவுக்கு இவங்களை போட்டு அடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட சாட்டை துரைமுருகன்லாம் ரொம்ப இது பண்ணுறாரு. ஸோ சாட்டை துரைமுருகன் இப்படி பண்ணுறதுனால போன வாக்குகள் திரும்பி நாம் தமிழருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? போய் அங்கே சேர்ந்துட்டாங்கல்ல, அவங்களாம் திருப்பி இங்கே வர்றதுக்கு ஏதாவது சான்ஸ்? சாட்டை துரைமுருகனுக்கு ரசிகர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. ஆமாம். மற்றபடி நாம் தமிழர் கட்சிக்காரனால ஒரு புண்ணியம் கிடையாது. ஏன்னா கட்சி தலைமை சீமான் என்ன சொல்றாரு, விஜய் அடிக்காதீங்கன்றாரு, இவர் அடிக்கிறார், இவருக்கு வியூஸ் போகுது, அவ்வளோதான். அவரோட பர்பஸ் புரியுது. அவருக்கு இனே இந்த ஒரு இமேஜை கிரியேட் பண்ண அவர் வேலை செய்யறாரு. அது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். மற்றபடி அது அரசியலாவோ ஓட்டாவோ எந்த இடத்துல மாறுது? முதல்ல விஜய்க்கு முதல்ல நான் சொல்றது வந்து நான் ஒரு கணிப்பு சொல்றேன். நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஓட்டு அங்கே போயிடும் அப்படின்னு சொல்றேன். போயிடுச்சான்னு கூட தெரியாது. விஜய்க்கு போடுவாங்கன்னு போட்டால் தான் தெரியும். என்ன வேணா நான் சொல்லிக்கலாம், ஒரு கருத்து கணிப்பு எனக்கு தோன்றதை பேசலாம். நடந்த பிறகு தான் அதை யோசிக்க தோணும். அடுத்த எலெக்ஷன் தான் அதை வச்சு நம்ம பேச முடியும். அப்போ சாட்டை துருமன் அடிக்கிறாருன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, இத்தனை நாளாக பிஜேபி நாம் தமிழர் அப்படி குழந்தையா தூக்கி வாழ்த்துனுச்சு. இப்போ இப்போ அப்படி புது குழந்தை வந்துச்சு, ரெண்டாவது குழந்தை வந்துச்சுன்னு விஜய் தூக்கி வாழ்த்தணும். அந்த பொறாமை தான்.
நாங்க தான் இங்க இருக்கிறோம், சங்கினா சக நண்பன்னு சொல்றோம். போயிட்டு பாரதி நான் எங்க வேணா பேசுவேன், பார்ப்பனைய கடப்பாறை வச்சு நான் இடிப்பேன்னு பார்ப்பனைய கடப்பாறை தூக்கி வச்சிருந்த ஆளு அந்த அளவு இறங்கி வேலை செஞ்சாரு. மதிக்கல. என்ன பண்ண முடியும்? இப்ப சீமான் கட்சி வச்சு என்ன பண்ண முடியும்? ஆட்சி பிடிக்க முடியுமா? ஓட்டு ஜெயிக்க முடியாது, பாசிபிளே இல்ல. திமுக ஒரு ஓட் பேங்க் இருக்குது, அதிமுக வச்சுக்கிறாங்க, விஜய்க்கு ரசிகர் இருக்கிறாங்க. உங்களுக்கு யாரு இருக்கிறாங்க? தம்பிகள் இருக்காங்க. தம்பி எத்தனை பேர் இருக்கிறாங்க ஒரு வீட்டுல? அவளுக்கு தம்பியே கிடையாதுங்க, எல்லாம் போயிட்டாங்க, எல்லாம் அணிலா மாறி ஆரம்பிச்சாச்சு. அப்ப அது ஓட்டாலாம் மாறல. சாட்டை துருமனை அடிக்கிறதுக்கு முன்னாடி அவனோட அட்டென்ஷன் சீக்கிங் இருக்குது. ரெண்டாவது தனிப்பட்ட காழ்ப்பு வச்சு அந்த கட்சிக்கு, அது இல்லாம அடிக்கிறது சரியா தான் இருக்குது. அப்ப சாட்டைத்துறை முருகன் அடிக்கிறது சரிதான், விஜய் அடிக்கிறது சரிதான் இல்ல? எதைத்தான் சொல்றேன். இப்போ சாட்டைத்துறை முருகன் அந்த விஜயை பத்தி பேசுற வீடியோஸ்ல விஜய் மேடையில பேசுறத வச்சே சாட்டைத்துறை முருகன் ட்ரோல் பண்றாரு. ஆனா அதை கேட்கும்போது எனக்கே தோணுது, இதெல்லாம் ஒரு காலத்துல அவங்க அண்ணனும் பண்ணியிருக்காரு. அவங்க அண்ணன் பண்ண அதே தப்பு தான். அந்த நேரம் முட்டு கொடுத்துட்டு இப்ப வந்து விஜய் அடிக்கிறாரு. அவங்க அவ்வளவுதாங்க. எந்த இடத்துல அவங்களுக்கு மான ரோஷலா இருந்தது? சீரியஸா மண்டியிடாத மானம். மண்டிட்டு போச்சு. மன்னிப்பு கேட்டு வந்தார்ல, இப்போ போயிட்டு அப்படியே மன்னிப்பு கேட்டு வந்த ஆளு கோர்ட்ல போய் மன்னிப்பு கேட்டு ஒரு பொது இடத்துல போய் இந்த பொண்ணை வச்சிருன்னு பேசுற ஆளு நேரடியா அவங்க மனைவி வச்சுக்கிட்டு நான் போற வர பொண்ணை இது கற்பிச்சனா அப்படின்னு கேட்ட ஆளு. இவ்வளோ கேவலம் பொது இடத்துல பேசின கட்சியில இருக்கிற நீங்க, உங்களுக்கு அதெல்லாம் என்னன்னு தெரியாது. உங்களுக்கு தேவை விஜய் அடிக்கணும், அது வியூஸ் வருது. சாட்டதுருமன் அந்த கட்சி இப்போ இதை வச்சு ஒரு கட்சியை வந்து நம்ம எனக்கு என்ன சொல்றது இல்லை. சாட்டதுருமன் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதே தேவையில்லாதுன்னு வந்து, ஏன்னா அவரோட யூடியூப் சேனல் வச்சுக்கிறாரு. என்ன மாதிரி அவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கிறாரு. அந்த யூடியூப் சேனல் நல்ல வியூஸ் வருது, வருமானம் வருது, அவர் அடிக்கிறாரு, அவ்வளோதான். மற்றபடி அவருக்கு என்ன ஐடியாலஜி? அவங்க கட்சி ஐடியாலஜி. இப்போ விஜய் அடிக்கிறதுனால அவங்க கட்சி வளர போதா? வாய்ப்பே கிடையாது. ஆனால் அவர் வந்து விஜய் பேசுறத வச்சு அடிக்கிறாருன்னா அது வந்து விஜயை வந்து அம்பலப்படுத்துறதுக்கு பயன்படுது. அது விஜய் வந்து காலி பண்ணலாம். விஜய் காலி பண்றதுனால இவர் நல்லவர், இவங்க கட்சி புனிதெல்லாம் கிடையாது. இருக்கிறதுலே மட்டமான மண். அதாவது ஒரு நம்ம சும்மா நாம் தமிழர் வந்து இப்படி கேவலமானவங்க அப்படிலாம் நம்ம சும்மா சொல்ல. பொது மேடையில இடுமாவனம் கார்த்திக்கு ஒரு பிரச்சனை வருது, ஒரு பாலியல் புகார் வருது, அவங்க காலத்துக்கு அது என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையை பத்தி சீமான் மேடையில பேசுறப்ப டேக் இட் ஈஸிடா அப்படின்னு மேடையில பேசுறாரு. சீமான் பேசுறாரு, ஒரு கட்சி தலைவர் பேச முடியுமா? பேசக்கூடாது. ரொம்ப அசிங்கமா நக்கு மூத்திரம் கீத்துன்னு பேசுறாரு சீமான் மேடையில. ரசிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கிறதுனால தானே அவர் அதை பண்றாரு. விஜய வந்து இவர் விமர்சிக்கிறாரு, நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க. இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் விஜய் பத்தி கமெண்ட்ஸ் போடுறாங்க. அந்த மாதிரி தான் இவரும். மற்றபடி ஒரு புனிதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு இவங்க இது முடிஞ்ச உடனே மறுபடியும் யார் என்ன கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பேச போறாரு. ஏங்க ஒரு சீமானுக்கு 60 வயசு. பெரியாரை பத்தி பெரியார் தான் வாழ வச்சாரு, பெரியார் தான் படிக்க வச்சாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசினாரு, 50 வயசு வரைக்கும் பேசியிருக்காரு. ஒரு புரிதல் வரதுக்கு ஒரு ஆளுக்கு 35-30 வயசு வரைக்கும் தான் ஒரு கொள்கையை பேசினேன். அதுக்கப்புறம் எனக்கு புரிதல் வரனா பரவாயில்ல. 50 வயசுக்கு ஒன்று பேசிட்டு ஒரு மனுஷன் மாத்துவானா? இதே சாட்டை துறவுங்க பெரியார் சேலை மேல கை வச்சு பாருன்னு பேசிக்கிறாப்புல பேசியிருக்கிறார் வீடியோல. எச் ராஜா வந்து பெரியார் சேலை கையை வச்சு பாருன்னு பேசினால்தான் சாட்டை துறவுங்க மாத்தி பேசினுக்கிறாரு. அப்ப நேரத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன வேணுமோ என்ன தேவையோ தேவைக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் மாத்திக்கிற கட்சி அது. விஜயை எதிர்க்கிறதுனால இவங்க நல்லவங்களா ஒரு நாள் ஆக போறது இல்லை. விஜயாவது யாரோ இயக்குறாங்க, பேப்பரை படிக்கிறாரு, அவர் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லலாம். இவங்க எல்லாம் தெரிஞ்சு தப்பான வேலையை செய்யறவங்க, தப்பான நேரத்தை தப்பா பேசுறவங்க. நாம் தமிழர் ஆமா, ஒரு நாம் தமிழ் மேடையில ஒருத்தர் வந்து ஐயங்கார் நான் தமிழன்றாரு. ஐயங்கார் தமிழரா? மற்றவங்களுக்கு எல்லாம் குடி டெஸ்ட் எடுத்து இவருக்கு எடுக்கல போல. ஐயங்கார் தமிழ்னா ஐயங்கார் தமிழ் பேச ஐயங்கார். அப்ப பார்ப்பனர்களும் தமிழனா மாத்தி வச்சிட்டீங்க. அப்ப யார் தான் சமஸ்கிருதம் பேசுறது? யார் தான் வர்ணாசிரமத்தை கொண்டு வந்தது? யார் தான் கோயில சமஸ்கிருதம் வந்து திணிச்சது? யார் தான் இன்னைக்கு அதிகாரத்துல இருக்குது? அதுக்கு எல்லாத்துக்கும் அவங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க திராவிட கட்சிகள்னு பழி சொல்லிடுறாங்க. 19 சமஸ்கிருதம் கொண்டு வந்தாங்க. கேட்டா அப்படிதான் சொல்லுவாரு. அப்ப ஐயங்கார் நல்லவர், ஐயங்கார் தமிழர, ஐயன் தமிழர, அவங்க வந்து வர்ணாசிரமத்தை வேணும்னு சொன்னாங்களா? அப்ப நீங்க அங்க சுத்தி இங்க சுத்தி யார மேடைக்கு கொண்டு வந்துக்கிறீங்க? நான் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தமிழ் எல்லாம் ஒன்னா இருக்கணும்ட்டு கடைசியில மேடையில ஐயங்கார் வந்துருக்காரு.
இதுக்கு எதுக்கு நீங்கள் இப்படியாப்பட்ட ஆள் விஜய் அடிக்கிறார். நம்ம ஒரு பொழுதுபோக்காக பார்த்து ரசித்து போகலாம். அதை தாண்டி நாம் தமிழர் வந்து ஒரு அரசியலில் ரொம்ப சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணுறது தேவையில்ல. உண்மைதான். சரி, இப்போ எலெக்ஷன் நெருங்கிட்டு வருது. ஆளும் கட்சியாக இருக்கிற கூட்டணி ரொம்ப வலுவாக இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் உள்ள ஒரு பிரச்சனை இருக்குது கட்சிக்குள்ளே. கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் வந்து அதிகாரத்தில் பங்கு கேட்குறாங்க, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு. இது ஒரு பக்கம் இருக்குது, அது அவங்க உட்கட்சி பிரச்சனையாக இருக்க. வெளியிலேருந்து இப்போ முற்போக்குவாதிகளாக சமூக நீதி பேசுகிறவங்க எல்லாருமே டிஎம்கே மேலே வைக்கிற விமர்சனம், நீங்கள் சமூக நீதி ஆட்சி பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் ஒரு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிராக நடக்கிற கொடுமைக்கோ, தலித்துகளுக்கு எதிராகக்கோ, சாதிய ஆணவ படுகொலைகளுக்கு எதிராகவோ நீங்கள் எதுவும் ஒரு ஸ்டாண்ட் எடுக்க மாட்டேங்கிறீங்க, பேச மாட்டீங்க. இதுதான் சமூக நீதி ஆட்சியான்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. இதை உங்களோட பார்வையில் இது எப்படி இருக்கு? இல்லை, விமர்சனம் இருக்குதான், யாருக்கு தான் இல்லை. எனக்கு விமர்சனம் இருக்குது. விமர்சனம் வைக்க வேண்டியது அவசியம் தான். அப்போ விமர்சிச்சுட்டு இவங்களை விட்டுட்டு நம்ம யாருக்கிட்ட போகணும்னு இருக்குதுல்ல. நான் விமர்சனம் வைக்கிறேன், நீங்கள் சரியில்லைங்கன்னு விமர்சனம் வைக்கிறேன், அதை மாற்றுங்கன்னு சொல்கிறேன். மாற்ற முடியலன்றாங்க. இல்லை மாற்றலன்னு வச்சு யார்கிட்ட போகலாம்? பிஜேபி கிட்டயா, அதிமுக கிட்டயா, இல்லை விஜய் கிட்டயா? விஜய் கிட்ட வாங்கன்னு தான் அவர் கூப்பிடுறாரு. விஜய் தான் கூப்பிடுறாரு, நான் தான் எல்லாத்துக்கும் மாற்று. அப்போ என்ன பண்ணீங்க? ரொம்ப சிம்பிள். கவின் ஆணவ படுகொலையில் என்ன பண்ணீங்க? என்ன ஸ்டாண்ட் எடுத்தீங்க? இப்போ திமுக ஆட்சியில் விமர்சனம் இருக்குது, விமர்சனம் இல்லாமல் இல்லை. இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு அவங்களோட ஸ்டாண்ட் என்ன? உங்களோட ஸ்டாண்ட் என்ன? காலின்ற பேரை எடுக்கிறோம், கெஜெட்லேருந்து எடுக்கிறாங்க, சட்ட ரீதியாக அதை எடுக்கிறாங்க. உங்களோட ஸ்டாண்ட் என்ன? காலனி ஒழிக்கிறதுக்கு ஊர் செய்தி பிரிவினைக்கு என்ன பேசுனீங்க? விஜய் கேட்குற இல்லை, இவங்க இல்லாத அவங்க சொல்கிறாங்க. இருக்கிற சாதியை கூட ஒன்றும் இல்லை, யூஜிசியில் பிற்படுத்தப்பட்டவங்களையும் சேர்த்து ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வராங்க. அதை வந்து சுப்ரீம் கோர்ட் தடை பண்ணிடுச்சு. அதுக்கு முதல்வர் வந்து அறிக்கை வருது, வரவேற்றாரு. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் தடை பண்ணிடுச்சு. இதனால் பாதிக்கப்பட்ட போகிறது யார்? இதனால் லாபம் அடைஞ்சது உட்பட்ட பாதிக்கப்பட்டது ஒடுக்கப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்டவர்களும். உங்களோட ஸ்டாண்ட் என்ன? அப்போ இருக்கிற இஷ்யூக்கு இவங்க அவங்க ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. நிர்வாகத்தில் குறைபாடு இருக்குது, விமர்சனம் வைக்கிறோம். இந்த விமர்சனம் வச்சுட்டு நான் யார்கிட்ட போய் யாரை ஆதரிக்கிறது? புது ஆள் வாய்ப்பு கொடுக்கணும். புது ஆள் சரியா இல்லையே? கம்பேரிசன் தானுங்க. இப்போ ஒரு ஓட் பாலிடிக்ஸ் நடக்குது, நான் யாரையும் ஒரு ஆள் ஜெயிக்க வச்சு தான் ஆகணும். நான் கம்பேர் பண்ணி ஓட்டு போட்டு தான் ஆகணும். நான் கம்பேர் பண்ணுறேன். நான் புதுசு இல்லை, இப்போ தானே வந்திருக்கேன். அறிக்கை கொடுக்கறதுக்கு என்னங்க புதுசு? ஸ்டாண்ட் நான் எடுக்கலாம்ல. எங்க ஒரு ஆணவ கொலை தப்புன்னு நான் ஒரு பொதுமக்கள் பேசலாங்க, சோசியல் மீடியாவில் எழுதலாம். நான் எழுதல, நீங்கள் எழுதுறீங்க. நீங்கள் ஒரு கட்சி தலைவருங்க. ஆணவ கொலைக்கு என்னங்க ஸ்டாண்ட்? என்னங்க அறிக்கை விட்டீங்க? கவின் ஆணவ படுகொலைக்கு என்னங்க பேசுனீங்க? பேசுறது கஷ்டமா? பேசுறதுக்கு பயப்படுறவரை வச்சிங்கன்னா நான் இவங்களை எதிர்க்கணும். அப்போ விமர்சனத்தை நான் வைக்கிறேன், அந்த விமர்சனத்தை மறுபடியும் சுட்டி காட்டுறேன், அதை பற்றி பேசுகிறேன் தொடர்ச்சி, அதை மாற்றுங்கன்றேன். மேபி அதை மாற்றுறதுக்கோ இல்லை அதை விட பெட்டராக ஒரு கட்சி இருக்குது, ஒரு கூட்டணி இருக்குது, அவங்க மக்களுக்காக வேலை செய்யணும், பரவாயில்ல. கம்பேரிட்டிவ் இங்கே எல்லாரோட 100 மடங்கு பெட்டராக இருக்குது இந்த கட்சி, இந்த கூட்டணி இருக்குது. கம்யூனிஸ்ட்டுகள் இங்கே தான் இருக்கிறாங்க, விடுதலை சிறுத்தை இங்கே தான் இருக்கிறாங்க, பெரியாரிஸ்ட்டுகள் இங்கே தான் இருக்கிறாங்க. அப்போ நான் எங்கே போகணும்? அப்போ இப்போ உங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு இல்லாத புரிதல் நமக்கு இருந்துட்டு போகுது. இப்போ திருமாவளவனோட ஒரு கால அரசியலில் ஒரு பெரிய தலைவர் நம்ம சொல்ல முடியுமா? அப்போ அப்பேற்பட்ட தலைவர் ஒரு கூட்டணியில் இருக்கிறாருன்னா ஏன்? அப்போ அவருக்கு தெரியாத நமக்கு தெரிஞ்சிட போகுது. ஒரு கம்யூனிஸ்டுகளோட மக்களுக்காக போராடுறவங்களுக்கு போகிறாங்க. அப்போ அவங்க ஒரு கூட்டணி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா ஏன்? அவங்க சரியாக இருக்கிறாங்க கம்பேரிட்டிவ்லி. அவங்க புனிதெல்லாம் யாரையுமே சொல்லிட முடியாது. ஆனால் நீங்கள் பாருங்கள், இந்த இப்போ இருக்கிற வளர்ச்சியை பாருங்கள், திட்டங்களை பாருங்கள், மற்ற ஸ்டேட்டோட டெவலப்மெண்ட்டை பாருங்கள், அதெல்லாம் பார்க்குறது இல்லை. சாதி கொடுமை பிரச்சனை நடக்குது, விமர்சனம் வைக்கிறேன். இவங்க சொல்கிற விமர்சனத்தை நானும் வச்சு நானும் அவங்க கூட நிற்கிறேன். அது விமர்சனத்தோடு வைக்க முடியும். எலெக்ஷனில் போய் நான் யாருக்கு டிவிகே ஓட்டு போட்டுருவா, பிஜேபி ஓட்டு போட்டுருவா, நாம் தமிழ் ஓட்டு போட்டுருவா? சாதியை சொல்லுடா நீ தமிழ்நான்னு கேட்குறதுங்கிறான். நான் போய் நான் ஜாதி ஒழுங்குன்னு பேசுகிறவன் ஜாதியை சொல்லணுமா? இப்போ நீங்கள் ஐயங்கார வந்துட்டான் மேடைக்கு, இப்போ நான் எங்கே அங்கே இருக்க முடியாதுல்ல? அப்போ கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குது எல்லா இடத்துலையும் பிஜேபி ஆட்சி என்னவா இருக்குது, அவங்க கூட்டணி என்ன ஆச்சு, இங்கே நம்ம ஸ்டேட் என்னவா இருக்குது. அதையே சொல்லாதீங்கன்னு சொல்றாங்க, பிஜேபி உள்ள வந்துருன்னு பயமுறுத்துறாங்க, அதையே சொல்லி ஓட்டு கேட்கறாங்க. எல்லாத்துலயும் வந்துட்டாங்க. இல்ல அதை சொல்லாதீங்கன்றாங்க அவங்க. நீங்க அதையே சொல்லி எங்களை ஏமாத்துறீங்க, நீங்க பண்ற தப்பெல்லாம் மறைஞ்சிருக்கு. வேற ஏதாவது சொல்லி எங்களை ஏமாத்துங்க. அட்லீஸ்ட் அவங்கள பிஜேபி வர சொல்லி ஏமாத்துங்க. நீங்க வேற ஏதாவது புதுசா சொல்லி ஏமாத்துங்க, ஏதாவது சொல்லி ஏமாத்துங்க, ஏதாவது சொல்லுங்க, நாங்கள் ஏமாறதுக்கு ரெடி. அவங்க நாங்கள் லூஸ் தான். நாங்கள்
அவங்க எது சொன்னாலும் ஏமாந்துருவோம் நம்ம. பிஜேபி வருது, ஐயோ ஏமாந்துட்டு ஓட்டு போட்டுருமா? நீங்கள் நாங்கள் ஏமாற பேர் ஒன்று சொல்லுங்கள். அப்போ ஏமாறதுலாம் இல்லை, சொல்கிறாங்க ஃபேக்டாக இருக்குது, ஓட்டு போகிறாங்க. நீங்கள் ஃபேக்டை சொல்லுங்கள். பிஜேபி வராதுன்னா பிஜேபின்னா கட்சியாக வந்துட போகுது. பிஜேபி ஐடியாலஜியாக வரா, ஐடியாலஜியால் உடச்சி தூக்கி போட்டு வரா மனுஷன். நாம் தமிழன்னு ஒரு கட்சி ஆரம்பித்து நீ ஜாதியை சொல்லி நீ ஜாதியை சொன்னால் தமிழன்றான் ஒரு ஆள். மேடையில் போய் பார்ப்பன கடப்பாறை எடுப்பாருனா எல்லாம் இந்து கிறிஸ்டின்லாம் என் மதத்தை திரும்புன்ற ஆள், அருந்த இதில் வேறு மொழிக்காரன்ற ஆள். அப்போ இங்கே பிஜேபியோட ஐடியாலஜி, அவங்க ஐடியாலஜி இவன் தெரிஞ்சுனுக்கிறான். நீ இப்போ ஒரு சாமி பேர் சொன்ன, நீ வந்து கிருஷ்ணன் மாயோன்ட்ட பேரை மட்டும் மாற்றிட்டான், மற்றபடி எல்லா வேலையும் எதாக தானே இருக்குது. அப்போ அவன் அப்படி தான் இருக்கிறான். இவங்க என்ன சொல்கிறாங்க, பெரியாரை தூக்கி கொண்டாடுனுங்கிறாங்க. இப்போ இது ஒரு முக்கியமான பிரச்சனை. இது பெரியார் அம்பேத்கர் இந்த ரெண்டு தலைவர்கள் நமக்கு பொதுவான ஒரு குறிக்கோள் இருக்குது, சமத்துவம் சமநீதி, அதுதான். ஆனால் இவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஒரு கூட்டம் அம்பேத்கரை மட்டும் கொண்டாடுது, ஒரு கூட்டம் பெரியாரை மட்டும் கொண்டாடுது. பெரியாரை தவிர்த்த அம்பேத்கரியமும் அம்பேத்கரியத்தை தவிர்த்த பெரியாரியமும் சாத்தியமா? இது அந்த கொண்டாடுற கும்பலுக்கு புரிதல் இல்லைன்னு அர்த்தம். பெரியாரை ஒதுக்கிடுறாங்க, அம்பேத்கர் மட்டும்தான் இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சுது. அவங்களுக்கு புரிதல்னா அவங்க புரிஞ்சுக்கணும். பெரியார் அம்பேத்கர் பிரிக்க வேண்டியது அவங்களுக்குள்ள அந்த சண்டையை வாய்க்க தகராறு. அவங்க அது என்னன்னா, பெரியாரை மட்டும் ஏற்றுக்கணும் அம்பேத்கரை ஏற்றுக்க மாட்டேன்றது சாதிய பார்வை. பெரியாரை ஏற்றுக்கணும் எப்படி அம்பேத்கர் ஏற்றுக்காமல் இருக்க முடியும்? அப்போ அவனுக்கு அம்பேத்கர் எந்த ஜாதி, அவரை கொண்டாடுறாங்க எந்த ஜாதின்ற ஜாதி மனப்பான்மை தான் அம்பேத்கரை ஒதுக்குது. அம்பேத்கரை ஏற்றுக்கணும் பெரியாரை ஒதுக்குறவங்களுக்கு அரசியல் புரிதலே இல்லை. ஒரு மித்து இருக்குல்ல, பெரியார் வந்து ஆதிக்க ஜாதிகளுக்கு மட்டும்தான் இது, அவர் பெரியாரா இருந்திருக்காரு, தலித்துகளுக்காக அவர் போராடி இருக்காரு, ஆனால் அது இல்லைன்னு மறைக்க பார்க்குறாங்க. நீங்க சொல்ற மாதிரி தான் அரசியல் புரிதல் இல்லை. அவங்க யார் பின்னாடி வந்து வேலை செய்யறாங்க, முடிஞ்சது. பெரியார் வந்து சாதி வகுப்பு போறா இல்லையா, அப்படி சொல்லிட முடியுமா? அந்த அந்த பேச்சு எவ்வளோ அபத்தமானது. என்னன்னா அம்பேத்கர் தான் இழுத்து போட்டு அடிச்சிருப்பார் எல்லாரையும், யாருக்கு ட்ரெயின். உண்மை அதுதானே, அரசியல் புரிதல் இல்லை. அவங்க யார் பின்னாடி அவங்க ஒரு ஆள் வேலை செய்கிறாங்க. இப்போ நான் அம்பேத்கர்வாதி, நான் ஏதோ ஒரு கட்சி, நான் ஒரு ஐடியாலஜி, நான் என் எதிரி தானே அடிக்கணும். என் தோழமை சக்தியை வந்து நான் அதில் குறை இருக்குதா நேரம் இருக்குதா, குறை இருந்தால் அவனை ஃபஸ்ட்டு அடி பண்ணி யாரும் போவானே. ஒரு போருக்கு போகிறோம், எதிரியை தான் நம்ம தாக்கணும். என் கூட இருக்கிறவனுக்கு அவனுக்கு கத்தி சரியாக வீச தெரியல, ஃபஸ்ட்டு நான் அவனை கொண்டு வரேன்ற மாதிரி. ஆமா, இவங்க இப்படி பண்ணதுனாலதான் நீ சண்டை போட வேண்டிய ஆளை விட்டுட்டு சங்கிங்கிற வார்த்தையை நீல சங்கி கருப்பு சங்கி இங்கேயே கொண்டு வந்துட்டாங்க. ஓவரா அம்பேத்கரத்தை தூக்கி பிடிச்சா நீ நீல சங்கி அப்படின்னா, பெரியாரிஸ்னா கருப்பு சங்கி அப்படி ஆக்கிட்டாங்க. ஓவரா அம்பேத்கர் தூக்கி பிடிக்கிறது நீல சங்கி, இந்த பிரச்சனையை உருவாக்குனது இவங்க தான். நம்ம என்ன பேசுனா, இந்த கருப்பு தூக்கி போட்டு எதிரி ஆண்ட போய் சண்டை போடுங்கடா, நம்மளுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம பண்ணுகிறீங்க. அப்ப அம்பேத்கரையோ அம்பேத்கர்வாதிகள் பெரியாரையோ பெரியார் அம்பேத்கரை திட்டுறது தப்பு. இப்போ நம்ம பேசுகிற கம்யூனிஸ்ட்டுகளை பற்றி நம்ம குறை சொல்கிறது தப்பு. மார்க்ஸ் இங்கே பிறக்கலன்றீங்களா? அவர் எந்த ஊரில் பார்த்தாரு? அவர் தமிழரா? பேசிதான் கேட்குறாங்க. அப்போ அது என்ன வேலை? என்னங்க எதிரி கண்ணுக்கு தெரியுறாங்க, போய் சண்டை போடுங்க அவன்கிட்ட. உங்கள் கூட சேர்ந்து சண்டை போட வந்து கேட்டுக்கிறீங்க, யாரு ஒரே படையில் இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? அவனை வீழ்த்துங்க, வீழ்த்திட்டு அப்புறமா யார் பெருசு அடிச்சுக்கலாம். பொதுவாக முட்டாள்தனமான அரசியல் புரிதலற்ற தன்மை அது. கரெக்டு, அவங்களுக்கு புரியலை தான். கடைசியாக ஒரு வாட்டி ஐ லவ் மோடிஜி, ஐ லவ் அமித்ஷாஜி சொல்லி முடிச்சது இல்லை, துண்டு போட்டான். கடைசியாக என்ன சொல்லலாம், விஜயோட வருகை வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப சின்னது கிடையாது. இந்த எலெக்ஷன் கிடையாது. விஜய் கூட விஜயை வந்து பின்பற்றுறவங்க யோசிக்காத, எதையை பற்றியும் ஒரு சிந்திக்காத, 5000 ரூபா காசு வாங்கினா எங்கள் அம்மாவே அடிப்பேன்னு சொல்கிறால தான் இவங்க கூட வச்சுருக்கிறாங்க. ஆபத்தானவன், சிந்திக்காத மனுஷன் ஆபத்தானவன். அவனை வச்சு நம்ம என்ன வேணால் பயன்படுத்தலாம். அப்போ விஜய் ரசிகர்களை யார் பயன்படுத்த போகிறா, என்னவா பயன்படுத்த போகிறாங்க? விஜய் வந்து இன்னைக்கு இந்த எலெக்ஷனுக்காக வரல. அவங்க வந்து ஏடிஎம்கே காலி பண்ணிட்டு டிஎம்கேக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஆள் நிறுத்தணும். சீமானை பிளான் பண்ணாங்க, முடியல. விஜய்க்கு பெரிய இமேஜ் இருக்குது, கண்மூடித்தனமான ரசிகர்கள் இருக்கிறாங்க. தான் அம்மாவை அடிப்பன்னு ஒரு மனுஷன் பேசுகிறான், வீட்டில் விஷம் வச்சிருன்னு ஒரு அம்மா பேசுது. இப்பேற்பட்ட கண்மூடித்தனமான ரசிகர்களை வச்சு என்ன வேணா பண்ணலாம். பாபர் மசூதி யாரிடுச்சா? பிஜேபி. அப்போ அங்கே ஒரு கூட்டம் தேவைப்பட்டுச்சு, சாதி மதம்னு சொல்லி மதவெறி பிடிச்சி. அப்போ இங்கே ஒரு கூட்டம் தேவைப்படுது, அந்த கூட்டம் உருவாயிருக்கு. அந்த கூட்டத்தை வச்சு என்ன வேணா பண்ணலாம்.
அப்போ ஏடிஎம்கே காலி பண்ணிட்டு அந்த இடத்துல விஜய்னு வச்சாச்சுன்னா விஜய் இன்னொரு 10 வருஷம் கட்சியில் இருப்பார். நமக்கு ஒரு பொது எண்ணம் வந்துடும். நான் ஒரு 2-3 இடத்துல சொல்லிட்டேன், ஐயோ ரொம்ப நாளாக இருக்கார் விஜய். அவர் காலப்போக்கில் பேச கற்றுப்பார். ஒரு 10 வருஷத்தில் அவரும் பேச ஆரம்பிச்சிடுவார். ரொம்ப நாளாக இருக்காருன்னு ஓட்டு அங்கே தூக்கி போடும். ஒரு வாட்டி மாறிச்சு நம்ம எல்லாம் மாறிடும். வேலை முடிஞ்சு மத்தியில் மாறிச்சு. ஒரு வாட்டி தான் மாறிச்சு. ஒரு வாட்டி வந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியல. ஒரு கேள்வி கூட கேட்க முடியல. கேட்கக்கூடாதுங்கிறாங்க. அவ்வளோ அந்த நிலைமைக்கு வந்தோம். அப்போ அந்த ஒரு வாட்டின்றது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்த எலெக்ஷனுக்கு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு அந்த ஒரு வாட்டி எனக்கு 50 வருஷம் கழிச்சு கிடைச்சாலும் நான் பிடிச்சிப்பேன். ஏன்னா இது இந்த எலெக்ஷனில் வந்து விஜய்க்கு இந்த எலெக்ஷனில் ஒரு ஐடியா இருக்குது, ஒரு ஆதரவு இப்போ எல்லாருமே ஆதரிக்கிறோம். அப்போ அடுத்த எலெக்ஷனுக்கு அந்த ஆதரவு என்ன கம்மியாயிடுமா? ஐயோ ரொம்ப நாளாக நம்ம இந்த மனுஷன் சீமான் மேலே ஒரு கனிவு வரல. ஏன்னா சீமானோட வேலை அப்படி யார் மேலே அந்த மனுஷன் மேலே ஒரு ஈடுபாடு வரல. ஏன்னா தனிப்பட்ட ரீதியாக அவர் மேலே ஊறப்பட்ட விமர்சனம் இருந்து அவர் தள்ளி விட்டாங்க. விஜய் இருந்தாருன்னா பாவம்பா விஜய் 15 வருஷமா ஒரு ஃபேஸுக்கே ஒரு வேல்யூ இருக்குல்ல. இந்த ஃபேஸ் சிம்பத்தி வரல. விஜய் ஒரு உதாரணத்துக்கு விஜய் இப்போ ஸ்டேஜில் எலெக்ஷன் டைமில் அழைச்சேன்னா ஓட்டு போடுவாங்க. என்ன ரொம்ப தொந்தரவு முடியல. இப்பவே எழுதிட்டாரு. கண்ணில் தண்ணி வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? ரசிகர்கள் கொந்தளிப்பாங்க. அப்போ விஜயால அதை பண்ண முடியும். அதே விஜய் ஒரு 10-15 வருஷம் கன்சிஸ்டன்சியாக ஒரு இடத்துல இருந்தாருன்னா 10வது வருஷத்தில் அடுத்த எலெக்ஷன் அது எலெக்ஷனில் ஒரு வாட்டி அங்கே ஏதாவது ஒன்று மாறிச்சுன்னா அதோட நம்ம எல்லாம் மாறிடும். விஜய் கன்சிஸ்டன்சியாக இருப்பாருன்னு உங்களுக்கு தோணுதா? விஜய் இருக்க வைப்பாங்க. விஜய் இருக்கல. விஜய் கட்சி ஆரம்பிக்கல. விஜய் கட்சி ஆரம்பிக்க வச்சாங்க. விஜய் பேச வைக்கிறாங்க. விஜய் இருக்க வைப்பாங்க. ஜெயிப்பாரா இந்த எலெக்ஷன்ல? ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அவர் 8 கோடி வீட்லயும் விஜய் இருக்காருங்கிறாரு. விஜய்க்கு வந்து அவங்க ரசிகர்கள் இருக்கிறாங்க. ஆனா அரசியல் பேசுற மக்கள் நல்லது பேசுற இல்லை ஓட்டு வந்து என் ஓட்டு வேல்யூன்னு யோசிக்கிறேன். யாரும் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க. அது கண்டிப்பா நடக்காது. அதனால இந்த மாதிரி இருக்கிற ஒரு கூட்டத்துக்கு வர ரசிகர்கள் போடுவாங்க. இப்போ ரசிகர்களே மாறினுக்கிறாங்க. நம்ம பேசுகிற தொடர்ச்சி அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ரசிகர்களாக ஒரு தொண்டராக இருக்கிறான் அவனோட சர்க்கிளில் பேசுகிறப்ப அவன் மாட்டிக்கிறான். உங்கள் தலைவர் ஏன் பேச மாட்டான்னு கேட்டால் அவன் திணறான். அவன் யோசிக்கிறான். மாறிடுவான். இங்கெல்லாம் படித்தான் நம்ம என்ன வேற ஸ்டேட்டான். இங்கே படித்தவன் இருக்கிறான். இங்கே எமோஷன் நம்ம கொஞ்சம் மாட்டிப்போம். ஒரு ரசிப்பு தன்மையில் நம்ம வந்து நானும் விஜய் ரசிகர் ஓடி போய் நிற்பேன். 2-3 நாள் கழிச்சு எனக்கு தேவைப்பட்ட என் தம்பிக்கு அண்ணனுக்கு என் சொந்தக்காரனுக்கு என் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஒன்று நான் மாறிடுவேன். விஜயெல்லாம் பார்க்க மாட்டேன். சொந்த பிள்ளைக்கு நடந்து போவே மாறுவாங்க. அந்த மாற்றம் தானே பெருசாக மாறிச்சு. அது 41 பேருக்கு ஆனதுக்கு அப்புறம் நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம்ல. விஜய் ரசிகர்கள் எத்தனை பேர் இந்த பக்கம் வந்துட்டாங்க? பொதுமக்கள் எத்தனை பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க? அப்போ மக்கள் யோசிக்கிற ஆள் தான். நம்ம மக்கள் அப்படியே குட்டாம்போக்கில் போகிறதில்ல. நான் சொல்கிறது எனக்கு பயம் இருக்குது. இந்த ரசிகரில் என்ன யூஸ் பண்ணுவான்னு காலப்போக்கில் அவனு மாறிடுவான். நிற்க வச்சாலும் நம்மளால் நிற்க மாட்டான், வந்துடுவான். இந்த எலெக்ஷனில் விஜய்க்கு மேபி ஓட்டு வேணும். ஆனால் அடுத்த எலெக்ஷன் நிற்க மாட்டேன். விஜய் அப்படி தெரிய வரும். விஜய் அம்பலம் போடுவார் கண்டிப்பாக. இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்ககிட்ட உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி தோழர். நன்றி தோழர். திராவிட நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களின் நல்லாசிகளுடன் கழக இளைஞர் அணி செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் நமது நம்பிக்கை நாயகர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையேற்று சிறப்புரையாற்ற வரும் பிப்ரவரி 22 ஞாயிறு அன்று கோவை கருமத்தம்பட்டியில் நடைபெறும் திமுக இளைஞர் அணி மேற்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பிற்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் வி செந்தில் பாலாஜி, கரூர் மாவட்ட கழக செயலாளர். 200 படைப்போம் வரலாறு.